ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டெய்லி இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை தான் காமிக்கிறாங்க. அவளுக்கு அப்போ தான் டெலிவரி ஆகிருக்கு. அப்போ அங்கே டாக்டர் பேபியை தூக்கிட்டு இந்த குழந்தைய அவங்க அப்பாட்ட தான் கொண்டு போகணும், இவங்ககிட்ட இந்த குழந்தை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொண்டு போகும்போது ஹீரோயின் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என் பிள்ளைய என்கிட்ட பிரிக்காதீங்கன்னு சொல்கிறா. அவளுக்கு ஆனால் ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நான் வந்து இறந்துல போயிட்டேன், நான் திரும்ப வந்து இப்போ என்னோடய பேபியோட சேர்த்தே நான் ரீபான் ஆயிருக்கேனான்னு சொல்லிட்டு அவளுக்கு பாஸ்டில் நடந்த விஷயம் ஞாபகம் வருது. அப்போ அங்கே லிசாவும் அந்த ஜீமே சேர்ந்து ஹீரோயின் அங்கே ரொம்ப அடித்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. உன் குழந்தைக்கு இல்னஸ் இருக்குது, ஸோ குழந்தைய தனியாக பிரித்து கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு அவளையுமே அந்த இடத்துல அங்கே கொலை பண்ணிட்டு அங்கே போயிட்டாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ ஃபேங் அங்கே ஓடி வந்து நான் வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ கன் எடுத்துட்டு அங்கே ரெண்டு பேர்த்தையுமே ஷூட் பண்ணியுமே அவன் கொலை பண்ணிட்டு அவளோட அஸ்தியை வச்சுட்டு அவன் ரொம்பவே கவலையாயிட்டு ரொம்ப வந்துட்டு அழுதுட்டு இருக்கான். அதெல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினோட சோல் பார்த்துட்டு அவனை கன்சல்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு. பட் அதுக்கப்புறம் தான் அவளுக்கு ரியலைஸே ஆகுது, இது என்னோட சோல் தானா, அப்படின்னா சேர்த்து போயிட்டேனா, இப்படி ஒரு நல்ல ஹஸ்பண்டை விட்டுட்டு இவனோட பின்னாடி சுற்றி இவனை நம்பி நான் நாசமாக போயிட்டேனான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு திரும்ப ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும், ரீபான் ஆகி வரணும்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணியிருக்கான். அவருமே அங்கே வந்து அவளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ ஹீரோயினுக்கு இது எல்லாமே ரியலைஸ் ஆகிடுது. நான் கண்டிப்பாக வந்துட்டு இந்த டைம் அப்படி தப்பு எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. அதில் பார்த்தா அந்த சீதா உட்காந்துட்ருக்கான். சிட்டியான்னு சொல்லிட்டு பேசினதுமே பாஸ்டில் அவன் பண்ணதான் ஞாபகம் வருது. கண்ணத்தை சேர்ந்து ஓங்கி அரைஞ்சிடுறா. மரியாதை இங்கேருந்து எந்திரிச்சு போடா, உன் மூஞ்சவே பார்க்க எனக்கு பிடிக்கலன்னு சொன்னதும் எப்படி பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும் அவளுக்கு சொம்ம கடுப்பாக போயிருது. மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு இவனை மாதிரி ஒரு முட்டா பையன்க்கு என் ஹஸ்பண்டுக்கு வந்து நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த டைம் அப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. ஸோ அங்கே முன்னாடி பார்த்தா நம்ம ஃபேங் தான் உட்காந்துட்ருக்கான். அங்கே அவனை பார்த்ததுமே அவன் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு தயவு செஞ்சு நீ வந்து என்னை விட்டுட்டு போயிடாத, என் குழந்தைய என்கிட்ட வந்து பறிச்சிடாதன்னு சொன்னதும் நீ இப்போ ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்க, இந்த டயத்தில் நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், நீ தானே என்னை டைவர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், நான் உனக்கு டைவர்ஸ் கொடுத்துடுறேன், நீ என் குழந்தைய கொடுத்துட்டு இங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போனதுமே தயவு செஞ்சு நீ அப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வழுதுச்சேக்கா. அப்போ அவங்க பேரண்ட்ஸ் வந்துடுறாங்க. உன்னோட பிஹேவியர் ஃபேங்க்ட எப்பயுமே நல்லா இருந்ததே இல்லைம்மா, அவன் எப்படி அதுக்கப்புறம் இவன் நீ எதிர்பார்க்குறேன்னு சொன்னதும் நான் தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் எனக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க, என் குடும்பத்தை எப்படியாச்சும் காப்பாற்றுங்கன்னு அவள் சொல்லிட்டேக்கா. பிறகு அவங்க அப்பாட்டையுமே நம்மளோட கம்பெனியுமே நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன், நான் வந்து ரெக்கவர் ஆகி வந்ததுமே நான் கம்பெனியில் நல்லா வந்து ஒர்க் பண்ணுறேன்ப்பான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவருக்குமே ஹாப்பி ஆகிட்டாங்க, ஓகே சொல்லிட்டு இருக்காரு. நர்ஸ் வந்து அவளுக்கு வயிறில் அவங்க வந்துட்டு மசாஜ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. அவளுக்கு அங்கே ரொம்பவே பெயின் தாங்க முடியலை. அப்போ அங்கே நம்ம ஹீரோ தீனார் தான் நீ வந்து என்னோட கையை பிடிச்சிக்கோன்னு சொன்னதோ அவள் கையை வந்து பிடிச்சிக்கிறா. அவன் வந்து யோசிச்சுட்ருக்கான், டச் பண்ணாலே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுவா. இவ இதுக்காக வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு மாறி போயிட்டா, எனக்கு எதுவும் புரியலேன்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவும் புரிய மாட்டுது. அப்போ தான் என்ன செய்யன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அப்போ அந்த ஜீ வந்து சொல்லியிருக்கான், இப்படி அவன் வந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டான், உனக்கு தெரியுமா, அவன் நீ நினைக்கிற மாதிரி நல்லவே கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயின் அவனை போட்டு அடிச்சுட்டு இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து என்னால் வாழ முடியாது, எனக்கு டைவர்ஸ் கொடுன்னு சொல்லி பேசி இருந்திருக்கா. அப்போ இருந்தே பிரச்சனை அங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. இருந்ததுமே அங்கே பட்லர்ட்ட அவள் என்ன வந்துட்டு நினைக்கிறான்னு எனக்கு ஒன்றும் புரியலை, அவள் டோட்டலாக மாறி போயிருக்கா. பட் வந்துட்டு அவள் என்ன நினைக்கிறாளோ அது மட்டும்தான் நடக்கணும், கண்டிப்பாக அதுக்கு எதிராக எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுமே அங்கே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இருக்கான். பிறகு அங்கே மெய்ட் வந்து அங்கே ஒரு வீடியோ கொண்டு வந்து காமிக்கிறாங்க. இங்கே பாருங்களேன், சார் குழந்தையோட சேர்ந்து எவ்வளோ ஹாப்பியாக அங்கே விளையாடுறாருன்னு. இப்போ என் ஹஸ்பண்ட் வந்துட்டு எவ்வளோ நல்லவனாக இருந்திருக்கான், நான் எப்படி வந்துட்டு அவனை போய் தப்பாக நினச்சேன்னு சொல்லிட்டு அங்கே மெய்டிட்ட இதுக்கப்புறம் இந்த ரூம்குள்ளே யாருமே உள்ளே என்ட்ரி ஆகக்கூடாது, மெயினாக அந்த ஜி அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே ஜியை பார்த்தா வெளியே அங்கே ட்ராமா பண்ணிவிட்டு நீ டவுன் பண்ணிவிட்டு உனக்காக தானே நான் சூப் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன், நீ ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, தயவு செஞ்சு என்னை உள்ளே விடுன்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே யாருப்பா இந்த பொண்ணு இவ்வளோ மோசமாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ ஹீரோயின் அவனை அங்கே உள்ளே கூப்பிட்டதுமே உனக்காக நான் சூப் எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன், ப்ளீஸ் எனக்காக நீ குடி சொல்லிட்டு அவன் அங்கே வச்சு போனதுமே என்னது சூப்பத்துக்கு எங்கே கீழே போட்டா. ஆனால் அவன் வெளியே அவனுக்கு தெரியாது. அப்போ அங்கே அந்த லிசா கால் பண்ணிட்டு என்னப்பா நீ என்ன பார்த்தியா, என்ன ஏதாச்சும் பிளான் பண்ணியான்னு சொன்னதும் அந்த சூப்பில் மெடிசன் எல்லாமே கொடுத்துருக்கேன், ஸோ வந்து இதுக்கப்புறம் பார்ப்போம் என்ன ரிசல்ட் வருதுன்னு அவன் அங்கே பேசிகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் என் குழந்தைய கொஞ்சம் நேரம் கொண்டு வாங்க, நான் குழந்தையோட சேர்ந்து ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ குழந்தைய கொண்டு வந்து கையில் கொடுத்ததுமே அவளுக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. பிறகு அங்கே நம்ம ஹீரோ வர்றான், இப்போ நான் வந்து பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக கிளம்ப போகிறேன்,
வந்ததுமே நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கலான்னு சொன்னதும் அவள் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு, நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நான் கண்டிப்பாக உனக்கு டைவர்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன், நான் வந்து அப்போ ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், நான் உன் கூட சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்பட்றேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்கே ஷாக்காக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே சரி ஓகே, நீ என்ன விருப்பப்படுறியோ அது மட்டும்தான் நடக்கும், அதை மீறி எதுவுமே நடக்காதுன்னு அவன் சொல்கிறான். என் குழந்தைய ஹர்ட் பண்ணிடாத, நல்லபடியாக பார்த்துக்கோன்னு சொன்னதும், நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, அது எனக்கு தான் புள்ள, நான் எப்படி அந்த குழந்தைய போய் ஹர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு சரி நான் வந்துட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவனுமே ரொம்பவே அங்கே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்து போயிட்டுருக்கான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட இப்படி வந்து இவ்வளோ நாள் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தது போதும், இப்போ நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலான்னு சொன்னதுமே அப்போ அங்கே மெய்டுட்ட நீங்கள் ஒரு ஸ்பெஷலாக மேங்கோ ஜூஸ் மட்டும் வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அவங்க வீட்டுக்கு போனால் அந்த லிசாவை கூட்டிகிட்டு வரும்போது அவள் கையில் வந்துட்டு ஒரு ஃப்ளார் கொண்டு வந்துச்சேக்கா. அந்த ஃப்ளார் வந்து ஹீரோயினுக்கு ரொம்ப அலர்ஜி, பட் அவளுக்கு தெரியும் வேணுக்குனே கொண்டு வரா. நீ அந்த தூரமாகவே வை, அந்த ஃப்ளார் வந்துட்டு எனக்கு அலர்ஜி உனக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஏன் நீ இப்படி பண்ணேன்னு சொன்னதும், ஐயோ நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இது அலர்ஜினே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணதும் நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவளுக்காக ஜூஸ் எல்லாம் கொடுக்க சொன்னதுமே அங்கே ஜூஸ் கொண்டு வந்து அது மேங்கோ ஜூஸ், அதை குடித்ததுமே அவளுக்கு அலர்ஜி ஆகிருது. ஐயோ இது மேங்கோ ஜூஸ் போல் எனக்கு ஃபுல்லாக அலர்ஜி ஆகிட்டு இருக்குன்னு சொன்னதுமே, ஐயோ உனக்கு மேங்கோ வந்து அலர்ஜியா, எனக்கு எதுவுமே தெரியாதேப்பா அப்படின்றத சொல்லிட்டு அவள் சும்மா ட்ராமா பண்ணிகிட்ருக்கா. நான் இப்போ உடனே வந்துட்டு கிளம்பணும்னு சொன்னதும், எங்கே போயிட்டுருக்கா, எனக்கு 3 மில்லியன் காம்பன்சேஷன் நீ பண்ணாமல் போக முடியாது, என்னை ஹர்ட் பண்ணுறதுக்காக நீ வேணுக்குனே இந்த ஃப்ளாரை கொண்டு வந்திருக்கா, அது எப்படி நீ போவேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவர் ரொம்ப பயந்து போயிட்டு அங்கேருந்து போகும்போது அந்த ஜீ வந்து தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணாத, அவட்ட காசெல்லாம் கேட்காதான்னு சொன்னதும், ஆல்ரெடி ரொம்பவே டென்ஷனில் இருக்கேன், நீ என்னை வந்து கோவப்படுத்தி பார்க்காத, மரியாதை இங்கேருந்து கிளம்பு அப்படின்றத அவள் சொல்கிறா. நான் இப்போல்லாம் அவளுக்கு அந்த ஜெஸ்ட் பெயின் எல்லாமே ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. அப்போ அங்கே மெய்ட் வந்துட்டு, மேடம் இதெல்லாம் பேபி பேத்தா நார்மல் தான், நீங்கள் பேபியை கையில் வச்சுக்கோங்க, அதுக்கு ஃபீட் பண்ணுங்க சரியாயிரும்னு சொல்கிறாங்க. அந்த ரிசார்ட்டை பேசிகிட்டு இருக்கான், நீ ஒன்றும் கவலைப்படாத, ஜஸ்ட் 3 மந்த்ஸ் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் அவள் நம்மளோட பேச்சை தான் கேட்பா, அவளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணுமோ கரெக்டாக பண்ணி எல்லாத்தையுமே நம்ம கைவசம் கொண்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். பிறகு அங்கே நம்ம ஹீரோட்ட அவங்க அம்மா அங்கே கால் பண்ணிட்டு இருக்காங்க. நீ வந்து என்ன டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசினையே, என்னாச்சு டைவர்ஸ் பண்ண போறியான்னு சொன்னதும், இப்போ தான் அவள் பேபி பெற்றிருக்கா, நான் இதை பற்றி பேச விரும்பலம்மா அப்படின்றத அவன் சொல்லிடுறான். பிறகு சார் இப்படி மேடம் வந்து கால் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. என்ன எல்லாமே நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் நல்லா இருக்குது, குழந்தைய பற்றி நீ கவலைப்படாத, நான் வந்துட்டு நல்லா பார்த்துட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே வீடியோ கால்மே போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பேபியை வந்துட்டு அவள் காமிக்கிறா, அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. ஸோ அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ நீ ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே புக் பண்ணுன்னு அவங்க அசிஸ்டண்ட்டை சொல்கிறாங்க. இப்போங்க நம்ம வந்து பிளான் பண்ணி அந்த பர்சனை பிடிச்சி இழுத்துட்டு வாங்கன்னு சொன்னதும், அதே மாதிரி அந்த பர்சனையுமே அடித்து அங்கேருந்து இழுத்துட்டு வந்துட்டு, இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட வேலையை கரெக்டாக பண்ணுங்கன்னு சொல்கிறான். நம்ம பிளான் என்னமோ அது சக்ஸஸ் ஆகணும்னு அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் டே வீட்டுக்கு அவங்க கிளம்பி போனால் அப்போ அங்கே அந்த நேனி ஒருத்தவங்க இருக்காங்க. நீ என்ன அவரை டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொன்னேன், உனக்கு நான் இங்கே வேலைன்னு சொன்னதும் கண்ணத்தை சேர்ந்து ஓங்கி அரைஞ்சிழா. இந்த வீட்டோட ஓனர் நானே, இந்த வீட்டில் வேலைக்காரி தானே நீ, என்னமோ நீ இதெல்லாம் கொஸ்டின் கேட்குற, என்னமோ அவங்களோட பயாலஜிக்கல் மதர் மாதிரி பேசிகிட்டு இருக்க, இதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் யாராச்சும் கேட்டிங்கன்னா பல்ல உடச்சிருவேன்னு அவள் சொல்லிட்டேக்கா. பேசிகிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக உன்னை ஜாப்பை விட்டு தூக்கிடுவேன்னு சொன்னதும், ஐயோ நீங்கள் அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடி சாரி கேட்குறாங்க. ஹீரோயின் உள்ளே போனதுமே இவளுக்கு இருக்க ரொம்ப ஓவராக திமிரு அதிகமாகிட்டுருக்கு. இவளை விட என்னோட பொண்ணு வந்துட்டு எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்டா, யங் மாஸ்டர் என் பொண்ணை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த லேடி ஐடியா பண்ணிவிட்டு அங்கே ட்ரிங்க் வந்துட்டு அவளுக்காக கொடுக்குறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்னத்தையும் கலந்துட்டு இருக்காங்க. அவளை வந்து சாவடிக்காமல் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு பிறகு இந்த ஜீயை பார்த்தா நம்ம ஹீரோயினுக்காக ஃபுட் எல்லாமே அங்கே வந்து ப்ரிப்பேர் பண்ணி அங்கே கொண்டு வந்துட்டுருக்கான். ஆமாம் உனக்காக தான் நான் ஆசையாக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன், இதை நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு அங்கே கொடுக்கும்போது ஹீரோயின் எதையுமே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறா. ஸோ அப்போ அந்த லிசாட்டை கால் பண்ணி அவளுக்கு என்னமோ நம்ம மேலே டவுட் வந்துச்சா என்னன்னு தெரியல, எதையுமே சாப்பிட மாட்டாப்பான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஆஷாய் போயிட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்க, வந்துட்டு உன் சிஸ்டர்கிட்ட சொல்லி அங்கே வந்து இதை ஏதாச்சும் சாப்பிட வைக்க சொல்லுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அதை எல்லாத்தையுமே எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்ருக்கா. நீ என்ன வேலை பண்ணியிருக்கன்னு எனக்கு தெரியுண்டான்னு சொல்லிட்டு, இப்போ இதில் வந்துட்டு எதுவுமே நீ கலக்கலை இல்லை அப்படின்னா நீ இதை எப்போவே சாப்பிடு, இல்லைன்னு வச்சுக்கோமே நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை இங்கேவே உட்கார வச்சிருவேன்னு சொன்னதும் அவன் பயந்து போயிட்டு அந்த எல்லாமே எடுத்தவே சாப்பிட்டான். ஸோ அங்கே ரொம்ப நிலமை மோசமானதுமே என்னப்பா பாய்சனிங் ஆகுதா உனக்கு அப்படின்றத சொன்னதும், இல்லை எனக்கு என்னமோ உடம்பு சரியில்லாமல் இருக்குது, நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கே வெளியே போயிட்டு ஃபுல்லாக வாமிட் எடுத்துட்டேக்கான். அப்போ அங்கே டிரைவர்கிட்ட என்னை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போன்னு அவன் சொல்கிறான். நீ வந்து அந்த மெடிட்டர்ஸ் அந்த ட்ரிங்கை கொண்டு வந்து கொடுத்துடுறாங்க. பிறகு ஃபுட் எல்லாமே கொண்டு வந்து வச்சதுமே ஹீரோயின் அதை ஸ்மெல் பண்ணி பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடுறா. அந்த நேனியை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வர வச்சதுமே
இதை நீங்கள் இப்போ குடிங்க அப்படின்றத சொன்னதும், ஐயோ இதை போய் குடிக்கிற வயசாமா எனக்குன்னு சொன்னதும், குடிக்கலன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் இப்போ வந்து நானே வம்பு பண்ணி வாயில் ஊற்றணும்னு சொன்னதும் பயந்து போயிட்டு அங்கே குடிச்சிட்டு வாஷ்ரூமில் ஃபுல்லாக போய் வாமிட்டு எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட அசிஸ்டண்ட்டாக அந்த மெய்டு கால் பண்ணிட்டு இப்படி அவங்க ஒய்ஃப் வந்து என்னை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்காங்க, நீங்கள் இப்போ சார்ட்ட இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொன்னதும், நீங்கள் அவங்க ஒய்ஃபை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே ஃபோன் பண்ணியிருக்கீங்கன்னா இதுக்கப்புறம் இங்கே ஃபோன் பண்ணாமல் இருக்கிறதே பெட்டராக இருக்கலாம். இதை பற்றிலாம் நான் சார்ட்ட எதுவும் சொல்ல முடியாது, நீங்கள் வந்துட்டு அமைதி அவங்க வேலையை மட்டும் பாருங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு பயங்கரமாக அந்த லேடிக்கு கோவம் ஆயிட்டுருக்கு. கண்டிப்பாக நான் வந்துட்டு இதுக்கு இவ்வளோ பழி வாங்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட்ட தான் அங்கே வந்து வீடியோ கால் போட்டுட்டு நான் இன்னைக்கு ஒரு புதுசாக ட்ரெஸ் வாங்கினேன்ப்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுச்சேக்கா. ஸோ அந்த ட்ரெஸ்ஸில் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா, அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கவுமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு பேசும்போது ஹீரோயின் அதை பார்த்துட்டு பயங்கரமாக அங்கே சிரிச்சிருச்சேக்கா. நான் வந்துட்டு சும்மா வந்து இவனை வேணுக்குனே வந்து டீஸ் பண்ணணுன்றதுக்காக பண்ணேன், இவன் இன்னுமே உயிர் இருக்கு, அதை கண்டிப்பாக நான் வந்து நீடிக்க வைக்கணும்னு அவள் சொல்லிட்டேக்கா. ஸோ இப்படி வீட்டிலேருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னதும் உடனே இவன் ஹாப்பி ஆகிட்டு மீட் பண்ணுறதுக்காக இறங்கி போனால் அங்கே ஓல்ட் லேடியுமே நம்ம ஹீரோட அம்மாவுமே இருக்காங்க. உங்களுக்கு டைவர்ஸ் ஆக போதாமே அப்படின்ற சொல்லிட்டு பேசினதுமே தயவு செஞ்சு இந்த பேச்சை நீங்கள் இதுக்கப்புறம் பேசாதீங்க, நானும் அவருமே திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. பேபி பிறந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன், நம்ம இப்போ போய் குழந்தைய பார்க்கலாமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் ஓல்ட் லேடி சொல்லும்போது அப்போ இந்த நேனி வந்துடுறாங்க. இப்போ என்னை ரொம்ப டீஸ் பண்ணிட்டுருக்கா, என்னை போட்டு பாடாப்படுத்தி கொடுமைப்படுத்துகிறா, வீட்டில் எல்லா வேலையுமே என்னவே பண்ண வச்சுட்ருக்கான்னு சொன்னதும் அப்போ அந்த ஓல்ட் லேடி நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்க, நீ இந்த வீட்டோட வேலைக்காரி தானே, அதுக்காக தானே உன்னை வேலைக்கே வச்சுருக்கோம், அவள் என்ன சொல்கிறாளோ அதை மட்டும் நீ பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க கோவமாயிட்டு பேசிட்டு போனதும் இந்த லேடிக்கு அதை கேட்டுட்டு இன்னுமே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் வீட்டில் இருந்தே அங்கே வந்து போர்ட் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவங்க ஷேர் ஹோல்டர் எல்லாமே அடுத்து நம்ம ஜியை வந்து இந்த குரூப்போட சிஇஓ சூஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பேசினதுமே நீங்கள் எல்லாரும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவனுக்கே வந்து ஸ்ட்ரேஞ்சான இல்னஸ் இருக்குது, அவன் எத்தனை நாள் உயிரோடு இருப்பான்னு அவனுக்கே தெரியாது, நீங்கள் எப்படி வந்துட்டு அவன் கையில் போய் இந்த கம்பெனியை கொடுப்பீங்க அப்படின்றத சொல்லிட்டு பேசினதும் ஆமாம் அதுவுமே கரெக்ட் தானே அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இதை பற்றி யோசிக்கணும்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு இவனுக்கு ரொம்ப கோவமாயிட்டு எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உடச்சிட்டு அவட்ட கால் பண்ணிவிட்டு நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க, இது மூலமாக நம்மளுக்கு வந்து குடும்பத்துக்கே எல்லாமே வந்திருக்குல்ல, நீ ஏன் இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருக்கான். அப்போ அங்கே ஹீரோயின் நான் வந்துட்டு எல்லாம் நல்லதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன், நீ ஆல்ரெடி ஒரு பொண்ணை டேட் பண்ணிட்டு இருக்க, நீ வந்துட்டு அதில் தான் கவனம் செலுத்துவ, நீ எப்படி வந்துட்டு இதில் கவனம் செலுத்த முடியும், நான் வந்துட்டு அப்பாவுக்கு எது எல்லாமே நல்லது தான் பண்ணுவேன், உன்னை விட எனக்கு வந்து எல்லா ரைட்ஸுமே இருக்குது, நான் தானே மூத்தவன் சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறா. அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு இன்னுமே ஆத்திரம் அதிகமாயிட்டுருக்கு. என்னடா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னாலும் கேட்டா கேட்க மாட்டாளேன்னு சொல்லிட்டு வைத்தச்சல் ஆயிட்டு இருக்கு. ஹீரோக்கு தான் அவங்க வீடியோ கால் போடுறா, பார்த்தாங்க அசிஸ்டன்ட் தான் வந்து கால் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. என்னாச்சு அவர் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே சாருக்கு வந்து ரொம்ப ஃபீவராக இருக்கு மேடம், அவருக்கு ரொம்ப முடியலன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு அவருக்கு என்னாச்சு, நான் வந்துட்டு இப்போ உடனே கிளம்புமேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அங்கே மேறிட்டேன், நான் இப்போ உடனே ஹஸ்பண்டை பார்க்க போய் ஆகணும், ஒரு செகண்ட் கூட அவரை வந்து விட்டுட்டு நான் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே அங்கே கிளம்பி போயிடுறா. அதை பார்த்து அசிஸ்டன்ட் மேடம் நான் தான் இருக்கேன்ல பார்த்துக்குவேன்லன்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்லை நான் பார்த்துக்கிறேன் ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு அவனை ஈரமான துணி எல்லாமே வச்சு அவனுக்கு காய்ச்சல் குறையிற மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே அவன் கண்ணை முழிச்சிட்டு நான் என்ன கனவா கண்டுட்டு இருக்கேன், என் முன்னாடி என் பொண்டாடி கண்ணுக்கு தெரியலான்னு சொன்னதுமே உண்மையாகவே நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னதும் நீ எதுக்காக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தேன்னு சொன்னதுமே நான் அப்புறம் என்ன பண்ண முடியும், உனக்கு உட முடியலண்ணா, நீ எதுக்காக இப்படி குளிரான தண்ணியில் போய் குளிச்சு இப்போ உடம்புக்கு எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னதும் அதனால இல்லைப்பா நான் வந்துட்டு ரொம்ப ஒர்க்கில் பிஸியாக இருந்தேன், தூக்கம் இல்லாமல் சரியாக வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அதனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே அங்கே ஹீரோ என்ன அவனை ஹக் பண்ணிட்டு அங்கே ரொம்பவே வந்து கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அவனுக்கு சரியானதுமே சரிப்பா நீ வந்துட்டு படுத்து ரெஸ்ட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போனதும் அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு மேலே சேஞ்ச் ஆகிருக்காங்க, பேபி பிறந்த பிறகு அவங்க ரொம்பவே நல்லா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. அதை அவன் கேட்டுட்டு நம்ம ஹீரோவுமே அது எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு அவனுமே சொல்கிறான். பிறகு அந்த ஜீக்கு அவங்க அப்பாங்க கால் பண்ணிட்டு உனக்காக நான் பொண்ணெல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டேன், பிளைண்ட் டேட்டுக்காக நீ இப்போ வந்தாகணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டதுமே அதை கேட்டுட்டு இவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு. வீட்டுக்கு வந்தால் அங்கே ஒரு பொண்ணை வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, பொண்ணோட பேர் வந்துட்டு சாங். அங்கே அந்த பொண்ணு நான் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், மாப்பிள்ளை இன்னும் வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கும்போது அங்கே அவனை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு நான் வந்துட்டு இவரை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. ஸோ அப்போ அதெல்லாமே கேட்டுட்டா அவன் இவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணை நான் வந்து கண்டிப்பாக வந்து பிளைண்ட்
டேட் பண்ண மாட்டேன்னு அவன் சொன்னதுமே, அப்புறம் எப்படிப்பட்ட பொண்ணு உனக்கு வேணும்? உன்னோட விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சும் மேரேஜ் பண்ணுறதுக்கு வேற யார் வருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டுருக்காரு. நான் சொல்கிறேன் இந்த பொண்ணை மட்டும் மரியாதை நீ மேரேஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவருங்க திட்டாரு. சோப்பாங்க அதை எல்லாத்தையும் வீடியோ எடுத்து நம்ம ஹீரோயின் அந்த லிசாக்கு அங்கே அனுப்பி விட்றா. அப்பாங்க பார்த்தே இல்லை என் பிரதருக்கு நாங்கள் கூடி சீக்கிரம் வந்துட்டு மேரேஜ் பண்ண போகிறோம், பொண்ணுமே பார்த்தோம், அவனுமே இன்னைக்கு வந்து பிளைண்ட் டேட்டுக்கு போயிட்டான், ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னு சொன்னதும் அவர் கண்டிப்பாக என்னை விட்டுட்டு வேற யாரையும் மேரேஜ் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு உடனே இவனுக்கு கால் பண்ணிட்டு, நீ அப்படின்னா என்னை ஏமாத்த ட்ரை பண்ணிச்சிக்கியா, இன்னைக்கு ஒரு பொண்ணோட சேர்ந்து பிளைண்ட் டேட்டுக்கு போயிருக்க, என்ன இதெல்லாம் சொன்னதுமே, ஐயோ நானா ஆசைப்பட்டு போலப்பா, எங்கள் அப்பா வந்து வம்பு பண்ணி ஏற்பாடு பண்ணிட்டாருன்னு சொன்னதும், இதுக்கப்புறமே என்னால் வந்து பொறுத்துட்டு இருக்க முடியாது, நீ வந்துட்டு என்னை ஏமாத்தலாம் ட்ரை பண்ணாத, நம்ம 2 பேரும் உடனே மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னதும், கண்டிப்பாக பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு என் சிஸ்டரோட குழந்தைய நான் வந்து போட்டு தள்ளிடுறேன், அதுக்கப்புறம் அவளுக்கு அவனை வந்து டைவர்ஸ் வாங்க வச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் இந்த வீட்டுக்குள்ளே அவளுக்கு இடமே கிடைக்காது, அவளையுமே நான் ஒன்றும் இல்லாமல் பண்ணுவேன், அவள் வாழ்க்கையை அழிச்சாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கூட பிறந்தவளை பழி வாங்குறதுக்கு அவ்வளோ தூரத்துக்கு துடிச்சிட்டு இருக்கான். ஸோ பிறகு நம்ம ஹீரோங்க வீடியோ கால் போட்டதுமே ஹீரோயின் என்னப்பா திரும்ப நீ வந்து வீட்டுக்கு வர போகிற, வரும்போது டைவர்ஸ் அக்ரிமெண்ட் எதோ எடுத்துகிட்டு வந்துட்டு நீ சைன் பண்ணி கொடுன்னு என்கிட்ட கேட்க மாட்டேலன்னு சொன்னதும், அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொன்னதும் ரொம்ப இவ சந்தோஷமாயிட்டு குழந்தைகிட்ட பார்த்தே உங்கள் அப்பா என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லா. ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இவங்க ரெடி ஆகிட்டு இருக்கும்போது மெய்ட் வந்துட்டு, மேடம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, சாருக்காக ஃபைனலாக நீங்கள் எப்போ ரெடியாக நீங்கள் தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. அவளுக்கு பாஸ்டில் நடந்த விஷயம் ஞாபகம் வருது, அவனோட பர்த்டேக்காக அவங்க ரெடியாகி வந்திருக்கா. ஸோ அப்போ அங்கே அந்த ஜீ கால் பண்ணிவிட்டு, நான் ரொம்ப உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணவான்னு சொன்னதுமே, இவன் உடனே இந்த பர்த்டே விட்டு கிளம்புனதுமே, தயவு செஞ்சு என் பர்த்டே ஆளுங்க வந்திருக்காங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருந்திருக்கான், பட் நீ எனக்கு முக்கியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் இன்சல்ட் பண்ணிட்டு போயிருக்கா. அப்போ அங்கே அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கான். இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு பாஸ்ட்டை யோசிச்சு எதுவும் கவலை கிடையாது, ப்ரெசண்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்பி ரெடியாகி அவனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கா. ஸோ அவனுக்காக அங்கே ஃப்ளார் எல்லாமே கொடுத்துட்டு ஹாப்பி ஆகிட்டு வெல்கம் பண்ணி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறா. அப்போ அந்த நானி வந்து, நீ போன பிறகு உன் பொண்டாட்டி என்னை போட்டு அடித்து டார்ச்சர் பண்ணா, என் மேலே பழி போட்டா, என்னை கொடுமைப்படுத்தினா, ரொம்ப மோசமாக டீஸ் பண்ணான்னு சொன்னதுமே, அப்படி அவள் பண்ணா, அவள் எதுக்காக அப்படி பண்ணான்னு சொன்னதும், எனக்கே தெரியலப்பா அவள் ஏன் இப்படி பண்ணான்னு சரி பேசுனதும், ஹீரோயின் திரும்ப என் மேலே பழியாக போடுறீங்கன்னு சொல்லிட்டு கண்ணத்தை சேர்ந்து அறையிறா. இந்த லேடி எனக்கு பாய்சன் கொடுத்து கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, இங்கே பாருங்கள் வீடியோன்னு சொல்லிட்டு இங்கே காமிக்கிறா. அதை பார்த்ததுமே அவன், நீ வந்துட்டு ஒரு அம்மாவா என்ன வந்துட்டு ஃபீல் பண்ணியோ அதை தான் பண்ணியிருக்க, குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிரும்னு சொல்லிட்டு பயந்து போய் பண்ணியிருக்க, எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அவள் கொடுத்த பனிஷ்மெண்ட் எல்லாமே ரொம்ப சின்னது, நான் இப்போவே போலீஸை கூப்பிடுறேன், உங்களை உள்ள தூக்கி போடட்டும்னு சொன்னதும் அந்த லேடி பயந்து போயிட்டு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருப்பா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை வந்து விட்டு நான் எதுவும் பண்ண மாட்டேன் இதுக்கப்புறம்னு சொல்லிட்டு அங்கே சாரி கேட்குறாங்க. பிறகு அங்கே நைட் போல் நம்ம ஹீரோயின், நீ வந்துட்டு எனக்கு டைவர்ஸ் கொடுக்கலன்னு நினச்சி எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்குன்னு சொன்னதும், நான் டைவர்ஸை பற்றி எப்பயுமே உன்கிட்ட பேசுனது கிடையாது, நீயா தான் கேட்டேன்னு சொல்கிறான். சரி நான் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டவன் போயிட்டு திரும்ப அவளுக்காக சாக்லேட்டு எல்லாமே கொண்டு வந்துட்டு டேஸ்ட் பண்ணிப்பாரு, உனக்காக தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் அவன் ஹேர் எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு, எனக்கு இப்போ தான் ரொம்ப நிம்மதியாக இருக்குது தெரியுமா, நம்மளோட லைஃப் திரும்பவுமே பர்ஃபெக்டாக வந்து போயிட்டுருக்கு, நம்ம குழந்தைய நம்ம வந்துட்டு எல்லா பாசமே கொடுத்து நல்லபடியாக வளர்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குள்ளேயுமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டுருக்கு. ஹாப்பி ஆகிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ண போகும்போது கரெக்டாக அப்போ நம்ம ஹீரோட அம்மா கால் பண்ணிடுறாங்க. நீ வந்து இப்போ வந்துட்டேன்னா வீட்டில் திரும்ப டைவர்ஸை பற்றி யோசிச்சுப்பாரு, நீ வந்துட்டு அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்து அனுப்பு, நான் உனக்காக ஒரு நல்ல பொண்ணை வந்து பார்க்குறேன்னு சொன்னதும், எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எங்கள் குடும்பம் நல்லா போயிட்டுருக்குமா, எனக்கு ஒரு பேபியுமே இருக்குது, நான் அதை பற்றி யோசிக்கணும், அதை பற்றி யோசிச்சு என் குடும்பத்தை பாழாக்க முடியாது, என் பிள்ளைக்கு அப்பா அம்மாவோட பாசம் கிடைக்கணும், தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து தலையிடாதீங்கன்னு அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே சாங் கால் பண்ணுறா, உன் பிரதர் எப்பப்பா திரும்ப வருவார் பிஸ்னஸ் ட்ரிப்பில் இருந்துன்னு சொன்னதும், ஓ அவட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நீ இப்படி பொய்யாடா சொல்லி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் இன்னைக்கே வந்துடுவான், உன்னை மீட் பண்ணுவான்னு சொன்னதும், வந்துட்டு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கேப்பா, நான் எப்படி அவரை போய் மேரேஜ் பண்ண முடியும், உங்கள் அப்பாட்ட பேச முடியும்னு சொன்னதும், யார் சொன்னது, அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கான், சும்மா வந்துட்டு ஷை பண்ணுறான் அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும், அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுங்க மேக்கப் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அவனை மீட் பண்ணணுன்றதுக்காக. நம்ம ஹீரோயின், இந்த ஜென்மத்தில் நீ சாங்கிட்ட இருந்து எப்படியுமே தப்பிக்க முடியாதுடா, என் வாழ்க்கையவா கெடுக்க பார்த்த, எனக்கு என்னென்ன நீ பண்ணணும்னு நினச்சியா அது எல்லாமே உனக்கு நடக்கும்டான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப வேங்க வந்துட்டு கோவமாயிட்டு இருக்கா. இவனை பார்த்தா அந்த லிசாவோட சேர்ந்து அங்கே ரொம்ப ஹாப்பியாக அங்கே வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு, எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்றத அவள் சொல்கிறான். சரி எப்போ நம்ம மேரேஜ் பண்ண போகிறோன்னு சொன்னதும், கூடிய சீக்கிரம் ஃபர்ஸ்ட் வந்து என் சிஸ்டரை வந்து டைவர்ஸ் பண்ண வச்சு அவளை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும், அவள் வாழ்க்கையை அழிச்சிட்டா அவளோட சொத்துக்கள் எல்லாமே எனக்கு வந்து சேர்ந்துடும், அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தில் ஒரே வாரிசு நான் மட்டும்தான், எல்லாமே எனக்கு தானே சொந்தம்னு சொல்லிட்டு அவன் அங்கே ஐடியா பண்ணிட்டு இருக்கான்.
பிறகு இவங்க ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்காக கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போ கண்ணாடி வந்து கீழே இறங்கியிருக்கு. இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணுறதா அவங்க ஃபேமிலி அங்கே மேலேருந்து பார்த்ததுமே இவங்க ரொம்ப ஷை ஆகிட்டு ஹாய் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ உங்கள் தாத்தா என்னப்பா என்னமோ வந்து பெரிய பிரச்சனை டைவர்ஸ் வரைக்கும் போக போகுதுன்னு சொல்லிட்டு பேசுனீங்க. பார்த்தா அவங்க 2 பேரும் நல்லா க்ளோஸாக இருக்காங்க. அந்த பொண்ணுமே நல்லா சேஞ்ச் ஆயிருக்கான்னு சொன்னதும் அப்போ அவங்க அம்மாவுமே என்னாலே அதை நம்ப முடியலை. உண்மையிலேயே வந்துட்டு அவள் மாறிட்டாளா என்ன அப்படின்றத அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே குழந்தைய பார்த்ததுமே அவங்க அப்பாவுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அங்கே குழந்தைய தூக்கிட்டு அவர் கொஞ்சிட்டு இருக்காரு. ஆனால் அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு இன்னுமே வந்து பிடிக்காம தான் இருக்குது. நீங்கள் டைவர்ஸை பற்றி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே நாங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டோம் வந்துட்டு போகிறதுக்கு அவர் ரெடியாக இல்லை. ஸோ நாங்கள் 2 பேருமே சேர்ந்து ஹாப்பியான லைஃப்பை வாழணும்னு ஆசைப்படுறோம். தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. பிறகு அங்கே உள்ளே போயிட்டு நம்ம ஹீரோயே நீ இப்போ வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்து கட்டாயப்படுத்தினா நீ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருவியாப்பா, நான் வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்ற செட்டுங்க கேட்குறா. அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, கண்டிப்பாக அப்படிலாம் நடக்காது, நான் யார் சொன்னாலும் உன்னை வந்துட்டு விட்டு கொடுக்க மாட்டேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு அவளுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. பேரண்ட்ஸ் வந்துட்டு என்ன நினைப்பாங்க அப்படின்றத சொன்னதும் அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற, கண்டிப்பாக நான் வந்துட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போ அங்கே லின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. அவங்கள எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணி வைக்கணும் தான் நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு வந்துட்டு ஆசை போல். அப்போ அங்கே அந்த பொண்ணு வந்து அங்கே ஹீரோயினை பார்த்ததுமே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து நம்ம ஹீரோ அவங்க அப்பா ஸ்டடி ரூமுக்கு அங்கே கூட்டிகிட்டு போனதும் இவளுமே பின்னாடியே போக ட்ரை பண்ணதுமே வேணுக்குனே கால் மேலே ஏறி ஹீரோயின் அங்கே வந்துட்டு அங்கே மிதிச்சிடுறா. ஸோ அப்பாங்க அவங்க ரொம்ப கோவமாயிட்டு நீ எதுக்காக இப்படி வேணுக்குனே என்னை ஹர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு பேசினதுமே நீ என்ன பேசிகிட்டு இருக்கப்பா, நான் வந்துட்டு இப்போ தான் பேபியை டெலிவரி பண்ணியிருக்கேன், எனக்கு வந்துட்டு அப்பப்போ தலை சுற்றி என்னமோ பண்ணிட்டுருக்கு உடம்பு எல்லாமே, நான் வந்து தெரியாமல் தான் உன் மேலே கால் பட்டிருக்கோம், வேணுக்குன்னு போய் பண்ணுவேண்ணா அப்படின்றத சொன்னதும் பாட்டியுமே அவரை கரெக்டாக தான் சொல்லியிருக்கா, என் டாக்டர் இல்லை அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, அவள் இப்போ தான் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, நீ வாமா ரெஸ்ட் எடுக்க அப்படின்ற செட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. சாப்பிட்றதுக்கு போய் உட்காந்துட்டு இருந்தா ஹீரோயின் அவளை அங்கே பக்கத்தில் கூட உட்கார விடாமல் நீ அங்கிட்ட ஓரமாக போய் உட்காரு, நீ எதுக்காக வந்துட்டு இவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்ஃப்யூம் போட்டுட்டு வந்திருக்க, அது குழந்தைக்கு ரொம்பவே டேஞ்சர் தெரியுமா அப்படின்றத சொன்னதும் தள்ளி உட்கார சொல்லிடுறா. அங்கே அதை பார்த்துட்டு அவளுக்கு இன்னுமே கவலை ஆயிடுச்சுக்கு. அப்போ அவங்க அம்மா பிடிச்சி திட்டுறாங்க, நீ எதுக்காக வந்தவங்ககிட்ட இந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுறேன்னு சொன்னதும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருக்கீங்களே அந்த பொண்ணு ரொம்ப நல்லவன் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா, அவள் வந்து குழந்தைக்கு மில்க் பவுடர் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கொடுத்தால அதை நீங்கள் டேஸ்ட் பாருங்கன்னு சொன்னதும் பார்த்தா அதை பெரியவங்க சாப்பிட்றது பார்த்தீங்கல்ல, பச்சை குழந்தைக்கு அவள் வந்து வாங்கிட்டு வந்து இதை கொடுத்துருக்காளே அவளுக்கு என்ன தெரியாதா குழந்தைக்கு எது கொடுப்பாங்கன்னு, அவள் வேணுக்குன்னு பண்ணியிருக்கா, அதை கொடுத்தா குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிரும், எனக்கு அவர் டைவர்ஸ் கொடுக்கட்டுன்றதுக்காக பண்ணியிருக்கா அப்படின்றத சொன்னதும் அதை பார்த்துட்டு பாட்டிக்குமே கோவமாயிட்டு திட்டினதுமே அவங்க அம்மாவுமே என் குடும்பத்தை வந்து எதிராக நினைக்கிற யார் கூடயுமே நான் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க மாட்டேன், இதுக்கப்புறம் அந்த பொண்ணோட சேர்ந்து நான் எதுவும் பேச்சுவார்த்தை வைக்க மாட்டேன்னு அவங்க சொல்கிறாங்க. பிறகு நைட் போல் நம்ம ஹீரோ ஹீரோயினுமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸுமே பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சாங்க அசிஸ்டண்ட் அங்கே ஃபைல்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது சார் உங்கள் ரூமில் வந்து அதிகமான மஸ்கிட்டோஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தா. அவனுக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல. அப்போ ஹீரோயின் மேலேருந்து இறங்கி ஓடி வந்துட்டுருக்கா. ஸோ அவரை பார்த்ததுமே புரிஞ்சுக்குது என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஐயோ கடவுளேன்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டு அங்கே இருந்து போகிறாரு. இனிமேல் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஐ திங்க் வந்துட்டு நீ வந்து குழந்தைய கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ வந்துட்டு குழந்தைய கொஞ்சம் பார்த்துக்கோ, நீ கம்பெனி அது இதுன்னு ரொம்பவே வந்து இருக்கன்னு சொன்னதும் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணணும் இல்லைப்பா, இப்போ நீ வந்துட்டு பேபியை பார்த்துக்கோ, நான் வந்துட்டு இப்போ ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பி போகிறா. இந்த பொண்ணு வந்துட்டு மீட்டிங் கூட கரெக்டான டைம் வர மாட்டாங்க, இவங்கள மாதிரி ஒரு கேர்ளுக்கு வந்து நம்ம எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஜி அங்கே உள்ள அந்த சேரை பார்த்துட்டு இது எல்லாமே எனக்கு தான் சொந்தமானது, எங்கள் அப்பா வந்து தூக்கி மூத்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அவளுக்கு கொடுத்துட்டாரு, பட் இது எல்லாமே எனக்கு சொந்தம், நான் திரும்ப ரிட்டன் அவட்ட வந்து எடுக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு இருக்கான். இப்போ மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொன்னதும் அங்கே வெளியே நம்ம ஹீரோயின் வந்ததுமே நீ வந்து மீட்டிங் கூட கரெக்டான டைம் வர மாட்டேற, இப்போ மீட்டிங்குமே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொன்னதும் நீ வந்துட்டு அதை பற்றி கவலைப்படாதப்பா, இந்த குடும்பத்தோட எல்டர் டாட்டர் நான் தான், ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு எனக்கு தான் சொந்தம், நான் தான் முதல் வாரிசு அப்படின்றத அவள் சொல்கிறா. அங்கே வந்து ஒரு டாக்குமெண்ட்டை காமிச்சு பார்த்தீங்க இல்லை, இவன் வந்து இந்த கம்பெனியில் ஏகப்பட்ட வந்து ஃப்ராடு வேலை பண்ணியிருக்கான், உங்களோட ஷேர்ஸ்லையுமே குளறுபடி பண்ணியிருக்கான், இவனை மாதிரி ஆளை நீங்கள் சேர்மன் ஆக்க போகிறீங்களா ஓட் போட்டு இல்லை என்னவான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க எல்லாருமே சேர்ந்து ஹீரோயினை சூஸ் பண்ணிடுறாங்க. அதையுமே அங்கே வந்துட்டு தூக்கிட்டு அங்கே வந்து போனால் அங்கே ஆஃபீஸில் இருக்கவங்க சொந்த கம்பெனியே ஃப்ராடு பண்ணுறவனை இப்போ தான் பார்க்குறோன்னு சொல்லிட்டு பேசினதும் அவன் கோவமாயிட்டு எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்களா நான் வந்துட்டு ஃப்ராடு பண்ணதை, உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது, நான் இப்போ வந்துட்டு இங்கே ஃபயர் ஆகி போகிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க, திரும்ப வருவேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக வருவேன் அவன் சொல்லிட்டு போயிட்டுருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் நாங்கள் ஹீரோட்ட கால் பண்ணி என்னப்பா ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்ட்டு சொன்னதும் ஆமாம் முடிஞ்சிருச்சு நான் வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொன்னதுமே ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவனுக்காக வந்து கப்பல் ப்ரைஸ் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கா.
அதை என் கையாலே நான் போட்டு விடணும்னு சொல்லிட்டாங்க ஆசையாக வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஜீ காலை பிடிச்சிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிடுறான். சிஸ்டர், கம்பெனியில் நீ சின்ன பொசிஷன் கொடுத்துருக்க, என்னால் அதை கண்டிப்பாக வந்துட்டு ஒர்க் பண்ண முடியாது, எனக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய பொசிஷன் கொடு அப்படின்ட்டு சொன்னதுமே ஒன்றை மாதிரி ஒரு ஃப்ராடு பையலுக்கு இது கொடுத்ததே பெருசு, நீ அது இதுன்னு பேசிகிட்டு இருக்காத, உனக்கு அப்படி விருப்பம் இல்லைன்னா நீ ரிசைன் பண்ணிவிட்டு ஏதாச்சும் வேறு கம்பெனியில் போய் ஜாப் தேடு, சும்மா என் மைண்டை வந்து கிளாப்ஸ் பண்ணாதன்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருக்கா. பிறகு வீட்டுக்கு அங்கே வந்ததுமே நம்ம பாட்டிகிட்ட வந்துட்டு அவள் ஏதோ ஒரு விஷயத்த பேசிட்டு அங்கே வந்து காதில் சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. என்ன பேசுகிறீங்க, எங்ககிட்டே சொன்னால் சிரிக்கலாம்ல அப்போ நம்ம ஹீரோட அப்பாங்க சொல்கிறாரு. அப்போ அங்கே அவங்க ஃப்ரெண்டு அந்த லின் வந்ததுமே நீ அன்னைக்கு வந்து குழந்தைக்கு எப்படிப்பட்ட பவுடரை கொண்டு வந்து கொடுத்துருக்க, அதை கொடுத்தா குழந்தைக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஆய் போயிடாதா, நீ வேணுக்குன்னு பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் ஐயோ எனக்கு எது பிள்ளைக்கு வாங்கணும்னு தெரியாது, நான் வந்துட்டு சும்மா ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணீங்க பாருங்க என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு காமிச்சதுமே அப்போ ஹீரோயின் கோவப்பட்டு கண்ணத்தில் அரைஞ்சிட்டு என்னோட பாட்டியும் என்னோட அம்மாவுமே ரொம்ப சிம்பிளானவங்க, உன்னோட தில்லாலங்கடி வேலையெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, பட் நீ எப்படி இப்போ மைண்ட் செட் காட்டின்னு எனக்கு தெரியும், நீ இந்த மாதிரி ஃப்ராடு வேலையெல்லாம் இங்கே பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டங்க அடிச்சிடுறா. இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை பண்ணேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்கா. பிறகு இவன் தான் கிடைக்க மாட்டா, அவங்க அப்பாவை வச்சு செடிஸ் பண்ணி பணக்காரி ஆயிடலான்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பாட்ட அங்கே மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்ததுமே அவர் ரொம்ப கோவமாயிட்டு நீ இந்த வீட்டுக்கு வந்தப்போ உன்னோட தப்பான இன்டென்ஷன் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ எவ்வளோ கேவலமான பொண்ணுன்னு சொல்லி திட்டாங்க. அப்போ அவரை பார்த்துட்டு இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக கோவப்பட்டதுமே இப்போ நான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணலை, உன்னோட ஹஸ்பண்ட் தான் இப்படி பண்ணாங்கன்னு சொன்னதுமே அங்கே கார்ட்ஸை வச்சு அடித்து அவங்கள இழுத்துட்டு போக சொன்னதும் அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு கோவப்படுறாரு. பார்த்தே இல்லை உன் ஃப்ரெண்டோட லட்சணத்தை, இதான் நீ ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சிருக்கிறது அப்படின்றத சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காரு. அது எல்லாமே கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. பிறகு அங்கே ஹீரோட்ட கால் பண்ணிட்டு இன்னைக்கு வேமா வாப்பா, நான் உனக்காக சர்ப்ரைஸ் பிளான் வச்சிருக்கேன், அதை மறந்து போயிடாதன்னு சொன்னதுமே கண்டிப்பாக அப்படின்றத அங்கே அவன் சொல்லி பேசிட்டு இருக்கான். இந்த ஜீயை பார்த்தா அவங்க அப்பா கீழே நின்றுருக்கதை பார்த்துட்டு நான் இதை நல்லா சூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஸ்டெப்ஸ்ல இருந்து அங்கே கீழே உருண்டுறான். அவர் வேமா போய் தூக்கிட்டு ஏன்டா பார்த்து வர மாட்டேன், ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும் அப்பா நீங்கள் சாங் கூட சேர்ந்து எனக்கு மேரேஜ் வச்சுருக்கீங்க, கண்டிப்பாக என்னால் வந்துட்டு அந்த மேரேஜ் ஏற்றுக்க முடியாதுப்பா, தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு என்னை விட்டுருங்கப்பா அப்படின்றத சொல்லிட்டு பேசுனதுமே சரி நான் இதை பற்றி யோசிக்கிறேன்னு சொன்னதும் சாங்கும் நம்ம ஹீரோயினுமே வந்துடுறாங்க. சாங்கை பார்த்ததுமே அவங்க அப்பாவுக்கு என்னன்னு தெரில, அவ்வளோ பிடிச்சிருக்கு போல, ரொம்ப அப்பாவிய பொண்ணாக இருக்கா, அதுதான் பக்கம் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கா. அப்போ அங்கே அவகிட்ட வந்து போய் ஹாப்பியாக பேசும்போது இவன் உடனே அவளை பார்த்தது மயக்கமானது மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் அங்கே சாங் நீ என்ன பார்த்துட்டு இருக்கேன், என் பிரதருக்கு மூச்சு வரலன்னு இருக்கேன், யார் போய் ஹெல்ப் பண்ண முடியும், நீ தான் சிபிஆர் கொடுக்கணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த பொண்ணுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு பக்கத்தில் ஹாப்பி ஆகிட்டு ஓடினா ஐயோ நான் முடிச்சிட்டேன் நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான். பட் அந்த பொண்ணு இந்த சான்ஸை விடுவாங்களா, வேணுக்குனே வந்து சிபிஆர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருந்தா. நம்ம ஹீரோயின் அதெல்லாமே ஃபோட்டோஸ் எடுத்துடுறா. அவங்க அப்பா கூட சேர்ந்து ஹாப்பி ஆகிட்டு பேசிட்டு போயிட்டு போன ஜென்மத்தில் எனக்கு என்னென்ன பண்ணடா பாரு உன்னை என்ன பண்ணுறேன் அப்படின்றத சைட்டா அவள் சிரிச்சுட்டே போகிறா. இது எல்லாத்தையுமே அங்கே போஸ்ட் பண்ணி விட்றாங்க. நம்ம ஹீரோ அவளுக்காக வாங்கிட்டு வந்து கிஃப்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் அவன் கண்ணில் வந்து துணி எல்லாமே கட்டி விட்டுட்டு கையில் பிரேஸ்லெட் எல்லாமே போட்டு விடுறான். ஸோ இவ கையிலையுமே சேம் பிரேஸ்லெட், அந்த கழுத்தில் செயினும் அந்த பிரேஸ்லெட்டுமே ரொம்பவே பார்க்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து ஹாப்பி ஆகிட்டு அங்கே கிஸ்மே பண்ணிக்கிறாங்க. பிறகு அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த நேனியோட பொண்ணு ஜெனி கால் பண்ணுறா. எங்கள் அம்மா வந்துட்டு எங்கள் அம்மாவை தவிர எனக்கு யாருமே கிடையாது, நீங்கள் ஜெயிலில் அவங்கள போட்டீங்க, ப்ளீஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எப்படியாச்சும் வெளியே கொண்டு வாங்க அப்படின்றத சொன்னதும் உங்கள் அம்மா என்ன பண்ணாங்களோ அதுக்கு தான் பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கு, இதுக்கு நான் உனக்கு ஹெல்ப்பெல்லாம் பண்ண முடியாதுன்னு அவன் சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே ஹீரோயின் ஃபோனை வாங்கிட்டு உங்கள் அம்மா வந்துட்டு என் குழந்தைய கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, என்னையுமே தான், நான் எப்படி வந்துட்டு சும்மா விட முடியும், உன்னை பற்றியுமே எனக்கு தெரியும், என் ஹஸ்பண்டை நீ லைக் பண்ணிட்டு தான் இந்த வேலை அம்மாவும் பொண்ணும் பண்ணீங்கன்னு, இதுக்கப்புறம் என் வீட்டு பக்கம் உன் கண் பார்வை திரும்பிச்சுனா கூட உன் கண்ணையுமே தோண்டி வெளியே போட்டுருவேன், இதான் உங்கள் அம்மாவுக்கு பனிஷ்மெண்ட், உனக்குமே இதான் பனிஷ்மெண்ட், ஃபோனை வைன்னு சொல்லிட்டு அவள் கட் பண்ணி விட்டா. அப்போ அங்கே அந்த ஜெனி மீட் பண்ணிவிட்டு அந்த ஜி என்னோட ஹெல்ப் உனக்கு தேவைப்படுதா, நானுமே வந்து உன்ன மாதிரி தான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். பிறகு இந்த லிசா பார்த்தாங்க சூசைட் பண்ண மாதிரி ட்ராமா பண்ணி அவள் போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்ததோ இந்த ஐயாவுக்கு வந்துட்டு பதறி போய் உடனே ஓடி போயிட்டு நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, நான் உன்னை தான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிருவேன், ஃபஸ்ட்டு வந்துட்டு அவட்ட வந்து எல்லாத்தையுமே நான் பறிச்சிருவேன், அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லா சொத்துமே கிடைச்சிரும், அவர் ஆசை போன வந்து இல்லை உலகத்தில் எல்லாம் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கான். பிறகு இங்கே நம்ம ஹீரோயினுமே சேர்ந்து ஹாப்பியாக கொஞ்சம் பேசிட்டு அவங்க வந்து லைஃப்பை வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சாங் வந்துட்டு அவனை மீட் பண்ணுறதுக்காக போனால் இவே அந்த லிசாவோட சேர்ந்து இருக்கிறத பார்த்துட்டு அவ்வளோதான் அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு வேமா அந்த லிசாவை பிடிச்சி தள்ளி விட்றா, நீ எப்படி தைரியம் இருக்குது என்னோட ஃபேன்ஸே பக்கத்தில் நெருங்கி வருவான்னு சொல்லிட்டு இவன் பதறி போய் அந்த லிசாவை காப்பாற்ற ட்ரை பண்ணதும் ஓ அப்படி அவசியம், நீங்கள் ரெண்டு பேரும் அப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா, நான் வந்து இப்போவே எங்கள் அப்பாட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறேன், நீ வந்துட்டு அப்போ என்னை வந்து
ஏமாந்த ட்ரை பண்ணிட்டு இருக்கியா, நான் வந்துட்டு உன்னை சும்மா விட்டுருவேன்னு நினைக்கிறியான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாவே நீ என்ன பண்ணிடுவோம் உங்கள் அப்பாட்ட சொல்லின்னு சொன்னதும், ஓ உனக்கு வந்துட்டு எங்கள் அப்பாட்ட நான் சொன்னேன்னா என்ன நடக்குதுன்னு தெரியாதுல்ல, உன் நிலைமை என்னாக போகுது பாரு, நீ வந்துட்டு என்னை ஏமாத்திருக்க மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இதுக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும்னு நாங்கள் சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்பாங்க அந்த ஆள் அங்கே வர்றான், அவன் தான் அங்கே அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். மிஸ்டர் வாங், நீங்கள் வந்துட்டு கான்ட்ராக்டில் சைன் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு 100 மில்லியன் லாஸ் ஆகும், இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் சைன் பண்ணாதீங்கன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அவர் ரெண்டையுமே படித்து பார்த்துட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்க முட்டாளா, நீ சேம் ஜெராக்ஸ் தானே எல்லாமே அப்படின்ற சொன்னதும் அவனுக்கே ஷாக் ஆயிடுது. அப்போ ஹீரோயின் கார்ட்ஸை வச்சு பிடிச்சிட்டு நீ வந்து அவனுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு என்ன தெரியாதா, ஆஃபீஸில் இங்கே காசு வாங்கி தின்னுட்டு நீ துரோகம் பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஃபைல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கப்பவே நான் வந்து பார்த்துட்டேன், நான் வந்து ஆல்ரெடி வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி தான் வச்சுருந்தேன், இதுக்கப்புறம் உனக்கு இங்கே வந்துட்டு வேலை கிடையாது, நீ இருக்க வேண்டிய இடம் ஜெயிலில் தான் சொல்லிட்டு அவனையுமே அடிச்சு அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான், எனக்கு தெரியும் நீ ரொம்ப டேலண்டான பொண்ணுன்னு, நீ வந்து எல்லாத்தையுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவனுமே அங்கே பாராட்டிட்டு இருக்கான். பிறகு அவங்க நைட்டு போல் வீட்டுக்கு வந்தா அந்த ஜீ வந்து நீடன் பண்ணிட்டு ப்ளீஸ் சிஸ்டர் எனக்கு ஹெல்ப் பண்ணு, சாங் வந்துட்டு லிசாவும் நானும் சேர்ந்துருக்கப்ப பார்த்துட்டு அவள் வந்து அவங்க அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா, அவள் வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவான்னு சொன்னதும் இதெல்லாம் உன்னோட லவி டவி மூமெண்ட்டால் தான் நடந்துட்டுருக்கு, அப்படின்னா நீ தான் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கணும்னு சொன்னதும் தயவு செஞ்சு என்னை கம்பெனியில் திரும்ப வர விடு, இத்தனை வருஷத்தில் கம்பெனியில் தான் என்னோட எல்லாத்தையுமே நான் போட்டுட்டேன், இப்போ புதுசாக என்னை வந்துட்டு வெளியே வேலை பாருன்னு சொன்னால் எனக்கு என்ன தெரியும் ப்ளீஸ் அப்படின்றத சொன்னதும் நீ பண்ணதுக்கு தானே இப்போ பனிஷ்மெண்ட் அடைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடா, நீ என்ன பாவம் பண்ணியா அதுக்கு தான் உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு பிறகு நெக்ஸ்ட் டே அவங்க கோயிலுக்கு நீடன் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. அவளுக்கு மயக்கமாயி விழுக போகிறப்ப வேமா நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றிடுறான். நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதுமே நான் வந்து உன்கிட்ட நடந்துக்கிட்ட பிஹேவியர்னால எனக்கு நைட்டு கூட நிம்மதியான தூக்கம் வர மாட்டுது, நான் ரொம்பவே இங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்கேன், அதனால தான் நான் இப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டுருக்கேன், ப்ளீஸ் மன்னிப்பு கேட்கணும்னு வந்தேன், அவர் நம்ம குழந்தைக்கு யுன்னே பேர் கொடுத்துருக்காரு அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்குமே அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. பிறகு அங்கே சாங் வந்து வெட்டிங் ட்ரெஸ் எல்லாமே ட்ரை பண்ணிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது ஜியா, நீ எனக்காக நல்ல ட்ரெஸ் செலக்ட் பண்ணியிருக்கா அப்படின்றத சைட்டு அவங்க தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. அங்கே சாங் வந்து ஓடி வந்துட்டு காமிச்சிட்டு இருக்கா, எங்கப்பா உங்கள் பிரதராக அவர்கிட்ட காமிக்கணும், நான் எப்போ அவரை போய் மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பேசும்போது அவன் வரட்டும் நீங்கள் 2 பேருமே இன்றைக்கி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிருவீங்கன்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே அந்த லிசாவை பார்த்தா மூஞ்சிலெல்லாம் அங்கே வந்துட்டு கட்டு போட்டுட்டு அங்கே வந்ததுமே அங்கே சாங் அவளை பார்த்துட்டு திரும்ப கோவமாயிட்டு நீ திரும்பவுமே என்னோட லைஃப்பை கெடுக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடா, நீ திரும்பவுமே என்னை அடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே ஆமாம் நான் உன்னை திரும்பவுமே அடிச்சுட்டு தான் இருக்கேன், நீ என் லைஃப்பில் திரும்ப வந்தேன்னா இன்னும் ஒரு சின்ன கட்டு போட்டிருக்க, மூஞ்சி ஃபுல்லாமே கட்டு போட வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறா. அப்போ அங்கே அவன் வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க மரியாதையோட நீ அவட்ட இருந்து விலகேறுன்னு சொல்லிட்டு லிசாவை காப்பாற்றினதுமே நீ வந்துட்டு இன்னைக்கு எழுதி வச்சுக்கோ, நீ வந்துட்டு ஹஸ்பண்டாக இருந்தேன்னா எனக்கு மட்டும்தான், நீ என்னை விட்டு வேற ஒருத்தைய மேரேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அவள் கோவமாயிட்டுருக்கா. ஸோ அந்த லிசா வந்துட்டு யாரோ கிட்னாப் பண்ணி அங்கே தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த வீடியோ எல்லாமே கொண்டு வந்து சாங் அவன்கிட்ட காமிச்சிட்டு பார்த்தேன் இல்லை நான் சொன்னேன் இல்லை இப்போ வாழை காப்பாற்றணுமா, அப்போ நீ என்ன பண்ணணும், என்ன தான் நீ மேரேஜ் பண்ணிக்கிறணும் அப்படின்றத சொல்லிட்டு அந்த சாங் ரொம்ப கோவப்படுறா. வேறு வழி இல்லாமல் அங்கே மேரேஜ்மே பண்ண வேண்டியதாக இருக்குது. அங்கே ரூம்லேருந்து வெளியே வந்தா அங்கே அவன் நிலைமையை பார்த்துட்டு அந்த லிசாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அவன் நிலைமையை பார்த்துட்டு ஐயோ கடவுளை இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே வந்துட்டு கோவம் வேறு வந்துட்டுருக்கு, பரிதாபமாக வேறு இருக்கு அவனை பார்த்துட்டு. பெரிய அங்கே பார்ட்டி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருமே அங்கே ஹீரோ ஹீரோயினை அங்கே வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட பொண்ணு வந்து நான் இன்னைக்கு வந்து சூசைட் பண்ணிட்டு செத்து போயிடுவேன், இல்லை நான் உங்களை கொலை பண்ணிடுவேன், நீங்கள் தான் வந்துட்டு இத்தனைக்கு காரணம், எங்கள் அம்மா வந்து ஜெயிலுக்கு போனதுன்னு சொன்னதும் உங்கள் அம்மா பண்ணதுக்கு தானே பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பிரச்சனை போயிட்டுருக்கு. அங்கே உள்ளே பார்த்தா நம்ம ஹீரோயின் மாதிரியே வேறு ஒரு லேடி அங்கே வந்து நான் வந்து குழந்தைய பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு மெய்டு அனுப்பி விட்டுட்டு குழந்தைய வேமா அங்கே இருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. அங்கே மெய்டு வெளியே வந்து பார்த்தா ஹீரோயின் இருக்கா, ஐயோ மேடம் குழந்தைய வந்துட்டு உங்களை மாதிரியே ஒரு லேடி வந்து தூக்கிட்டு போனாங்களேன்னு சொன்னதும் அங்கே அவங்க பிரதர் ஜி இருக்கதை பார்த்துட்டு ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா, இதெல்லாம் பண்ணது இவன் தான் சொன்னதும் அப்பாவே ஆமாம் நான் தான் பண்ணேன், நீ பண்ணதுக்கு நான் எப்படி உன்னை சும்மா விடுவேன்னு சொல்லும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோ என் குழந்தை அப்பாவி, அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இங்கே ரொம்ப பயந்து போயிட்டு இருக்கா, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்போ நீ கவலைப்படாத கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளுக்கு அங்கே கிட்னாப்பர்ட்டேருந்து வீடியோ கால் வருது, கொடுக்குறோம் நீ மட்டும் தனியாக இப்போ அங்கே மீட் பண்ணுறதுக்காக வரணும், நீ ஆளுகளை கூட்டிகிட்டு வந்தேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு சும்மா
மட்டும் விட மாட்டோம், குழந்தைய கொலை பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு இல்லை நானே வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே போனால் அங்கே வந்துட்டு அந்த லிசா தான் இருக்கா. ஸோ அவள் தான் அங்கே அந்த வேலை பண்ணி வச்சிருக்கா. அங்கே கண்ணில் மண்டலி போட்டுட்டு குழந்தைய தூக்கிட்டு எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணால் அவங்க வந்துட்டு பெரிய கம்பி வச்சு ஹீரோயினை ஹிட் பண்ணிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோவுமே பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்திருக்கான். ஸோ அவளுங்க வந்து கழுத்து பிடிச்சி நெரிச்சிட்டு போட்டு அடிச்சுட்டு என் பொண்டாட்டி மேலே கையை வச்சேன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறான். இப்போ ஹீரோயின் தயவு செஞ்சு நீங்கள் வந்து இப்போ என் பிள்ளையை காப்பாற்றுங்க அப்படின்ற சைட்டு அவள் கவலைப்பட்டுட்டு இருக்கா. அப்போ எனக்கு இது வந்து ரீபான் அப்படின்றதையுமே சொல்கிறா. போன ஜென்மத்தில் என் பிரதரை நம்பி அவன் வந்து என் குழந்தையும் கொலை பண்ணிட்டான், என்னையுமே காலை உடைச்சி அங்கே வீல் சேரில் உட்கார வச்சுட்டான், என் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டான் அப்படின்றத சொல்லிட்டா. அவங்க வந்துட்டு அப்படியே மயக்கமாயிடுறா. பிறகு கண்ணை முடிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. அவங்க பேரண்ட்ஸுமே இருக்காங்க. அப்போ ஹீரோயின் இதுக்கெல்லாம் காரணம் ஜீ தான், அவனை கண்டிப்பாக நான் வந்துட்டு பழி வாங்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஏதோ ஐடியா பண்ணிட்டு இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் டே எங்கள் மீட்டிங்கில் அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் எல்லாமே எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினை அங்கே ஹீரோ வந்து வீல் சேரில் கூட்டிகிட்டு வந்ததுமே இவ பார்த்தீங்கல்ல எவ்வளோ தூரத்துக்கு உட முடியாமல் இருக்கானே, இவ கூட சேர்ந்து நீங்கள் எப்படி வந்து ப்ராஜெக்ட்லாம் பண்ண முடியும், இவ்வளோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் கோவமாயிட்டு இருக்கான். அப்போ அங்கே பேங்க்கிட்ட வந்து அவன் ஹேண்ட் ஷேக் பண்ண ட்ரை பண்ணால் அவருக்கு ஹேண்ட் ஷேக் பண்ண மாட்டாரு. நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இதோட ஓனர் நான் தான் சொன்னதுமே நான் வந்துட்டு ஒன்றை நம்பி இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலையே, நான் வந்து ஜியாவை நம்பி தானே பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. ஸோ அப்போ அவங்க அப்பாவுமே அங்கே வந்துட்டு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு நீ கம்பெனியில் இவ்வளோ பெரிய பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல, நீ சொந்த கம்பெனிலே திருட்டு வேலை பண்ணுவேடான்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு குடும்பத்துக்கு இதுக்கப்புறம் சம்மந்தம் இல்லைலான்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு வெளியே தூக்கி போட சொன்னதும் அவன் ஒரு பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் நீ வந்துட்டு எவ்வளோ சப்போர்ட்டிவான ஒரு ஹஸ்பண்ட் தெரியுமான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. ஜியை வந்து யாரோ கிட்னாப் பண்ணி தூக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் கண்ணை முழிச்சு பார்த்தா உள்ளே உட்காந்து சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்குது அவனோட ஒய்ஃப் சாங் தான். இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்னன்னு சொன்னதும் டியர் ஹஸ்பண்ட் நீ வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கதை என்னால் எப்படி பார்க்க முடியும், அதுக்காக தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இங்கே தூக்கிட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் யாரும் உன்னை மீட் பண்ண முடியாது, நான் இருக்கேன் உனக்காக, உனக்கு எல்லாமே கிடைக்கும், ஆனால் இந்த ரூம்குள்ளே தான் கிடைக்கும், இதை விட்டுட்டு நீ வெளியவே வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் லாக் பண்ணிடுறா. பிறகு இங்கே நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தா சூப்பராக அங்கே கிராண்டாக வெட்டிங்குமே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் மேலேருந்து இறங்கி வந்தால் அவங்க அப்பா தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவள் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு அப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பான்னு சொல்கிறா. நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ எவ்வளோ பெரிய பிரேவான ஒரு கேர்ள் தெரியுமா, நீ வந்து இதுக்கெல்லாம் பயப்படலாமா அப்படின்றத சொல்லிட்டு அவர் அங்கே அவளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக அவன் பேசுகிறாரு. உனக்காக உன் ஹஸ்பண்ட் வந்து வெயிட் பண்ணிச்சேக்கா, நீ வேமா கீழே போன்னு சொல்லுதும் அவளுமே சந்தோஷமாயிட்டு அங்கே ஓடிச்சேக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.